ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குஷ்கா செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 6-7 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் ஷாய் ஜீரா, ஒரு அன்னாசி பூவு, ஒரு 10-15 லவங்கம், 2 பெரிய ஏலக்காய், ஒரு 10 சின்ன ஏலக்காய் க்ரீன் கலரு, ஒரு அரை ஸ்பூனு மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் தனியா. இப்போ இதையெல்லாம் நம்ம ஸ்லோ ஃபயரில் கொஞ்சமாக வறுத்துட்டு இதையெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இதையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்லோ ஃபயரில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறின பிறகு இதை நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். பொடி பண்ணிட்டு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, அதோட ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ப்ரௌன் கலரில். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கிட்டோம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதோட 4 தக்காளி விழுது. இதோட தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூனு தனியா பவுடர் அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறிதளவு புதினா, சிறிதளவு மல்லித்தழை, ஒரு 50 கிராம் கர்ட். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மசாலாலாம். தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா. ஓபன் பண்ணி பார்ப்போம். என்னெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா இந்த பொடி, கரம் மசாலா பொடி, இதுல இருந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் நான் சேர்த்துக்க போறேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல சேர்க்க போறதுல 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான இந்த அரிசி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் நான். அதனால 6 கிளாஸ் தண்ணி சேர்க்க போறேன். இந்த குஷ்காக்கு தேவையான உப்பு நான் 3/4 கிலோவுக்கு இவ்வளோ உப்பு சேர்க்குறேன், சரியா இருக்கும். இது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு கொதிக்க விடலாம். இது கொதிச்ச பிறகு நம்ம அரிசி சேர்க்க போறோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பிரியாணி ரைஸ் எடுத்துக்கிறேன், கேசர் களி. நீங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியா இருந்தா மூடி இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இது ட்ரை ஆகணும் தண்ணி எல்லாம். ஸோ மூடி போட்டு விட்டுடலாம். ஓபன் பண்ணி பார்ப்போம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது சிக்கன் குழம்பு செய்வோம் இல்லையா அந்த மசாலா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. பார்த்தா தெரியும் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. கொஞ்சமா பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா டைட்டான மூடி போட்டுட்டு சிம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆயிட்டது. ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா ஆவி வருது. ஸோ நம்ம இப்படி சைட்ல இருந்து எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவர் கம்மன்னு. இது இப்படி சைட்ல இருந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணணும். இது அவ்வளோதான், நம்மளோட குஷ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீவர்ஸ். தேங்க்யூ.